இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மறைஞ்சு போன உண்மை சம்பவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது நம்ம விநாயகர் சதுர்த்தி தாங்க. புராண கதைகள்ல விநாயகர் சதுர்த்தி பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா நமக்கு நம் முன்னோர்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம தாங்க இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திர போராட்ட டைம்ல விநாயகர் சதுர்த்திய வெளி உலகத்துக்கு பிரபலமாக்கப்பட்டதாங்க. வீடுகள்ல தனியா கொண்டாடிய விநாயகர் சதுர்த்திய மக்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒன்னா கொண்டாட வச்ச ஒரு முக்கியமான போராட்ட வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு திலக் தாங்க. அதாவது பாலகங்காதர திலகர். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரருங்க. அவர் தான் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் பிரிஞ்சு இருந்த மக்களை ஒன்னா சேர்த்து சுதந்திரத்துக்காக போராட வைக்க விநாயகர் சதுர்த்திய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. இது மூலமா மக்கள் விநாயகர் சதுர்த்திய ஒரு திருவிழாவா வீடுகள்ல இருந்து வெளியே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமா விநாயகர் சதுர்த்தி இண்டிபெண்டன்ஸ் வாங்கறதுக்கும் மக்கள் இணையறதுக்கும் ஒரு கருவியா செயல்பட்டுச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.